மருதகாசி அவர்களை பொறுத்தவரை நாம் இரண்டு விஷயங்களை சொல்ல வேண்டும். அவர் அதாவது கண்ணதாசன், வாலி போன்ற கவிஞர்கள் பிரபலமாவதற்கு முன்பே தமிழ் திரையில் கோலோச்சிய ஒரு மாபெரும் கவிஞர். இவர் எழுதிய பல பாடல்கள் அன்றும் இன்றும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வசந்த முல்லை போலே முல்லை மலர் மேலே போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். அலிபாபா படத்துல எல்லா பாட்டுமே மருதகாசி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி போது ஒரு காலகட்டத்தில் திரைப்படங்கள்லாம் எடுத்து நொடிச்சு போய் அதுக்கப்புறம் கிராமத்தில் போய் செட்டில் ஆகலான்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வண்ண திரைப்படத்தில் அவங்க மருதகாசருடைய ஒரு பாடல் கூட இடம்பெறவில்லை என்று நினைத்தே முடிப்பன் திரைப்படத்தில் மீண்டும் அவரை அழைத்து ஒரு வாய்ப்பை கொடுத்து எழுதப்பட்ட பாடல் தான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்கிற ஒரு அற்புதமான பாடல். உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. அதுல பாத்தீங்கன்னாக்க பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்கிற வரியில உள்ள கண்மூடி போகிறவர் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி தன் வழியே போகிறவர் போகட்டுமே என்று எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ கண்மூடி போகிறவர்னு மாத்தப்பட்டுச்சு. ஏன்னா தன் வழியே போறது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கரெக்ஷன் சொன்னதா சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு பாடலும் கூட உருவாக்கப்பட்ட காலத்திலே கவிஞர்கள் முதற்கொண்டு நடிகர்கள் முதற்கொண்டு அக்கறையோடு இந்த சமுதாயத்திற்கு எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதிலும் கூட கவனமாக இருந்தார் என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னதில் வந்தால் என்கிற பாடலும் கூட கவிஞர் மருதகாசி எழுதப்பட்ட பாடல். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து செல்லடா என்ற அந்த பாடல் தலை நிமிர்ந்து உணர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் நடுவிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அஞ்சாமல் அஞ்சாமல் கடமையிலே கண்வையடா என்கிற நீலமலை திருடன் திரைப்படத்திலே ரஞ்சன் அவர்கள் நடித்திருந்த அந்த பாடல். இது உருவாக்கப்பட்டது தேவர் பிலிம்ஸ்ல கே வி மகாதேவன் அமைத்த இசையிலே உருவான பாட்டு இந்த பாட்டு. அதே போல ஆடாத மனமும் உண்டோ மன்னாதி மன்னன் திரைப்படம் என்பது நடேஷ் ஆர்ட்ஸ் பிக்சர்ஸில் உருவானது. அதில் அநேகமான அனைத்து பாடல்களும் எழுதவர் கண்ணதாசன், கதை வசனம் பாடல்கள் எல்லாமே எழுதியது கண்ணதாசன். இந்த ஒரு பாடல் மட்டும் நடேஷ் ஆர்ட்ஸ் பிக்சர்ஸ்ல அதுக்கு முன்னாடி மருதகாசி அவர்கள் முழு ஆஸ்தான பாடலாசிரியராக இருந்தார். அவருக்கும் மீண்டும் இடம் தர வேண்டும் என்று அவரை அழைத்து இந்த ஒரு பாடலை நீங்கள் எழுதி தர வேண்டும் என்று கண்ணதாசனை கேட்டுக்கொள்ள அப்படி எழுதப்பட்ட பாடல் தான் ஆடாத மனமும் உண்டோ. இதழ் கொஞ்சும் கனி அமுதை மிஞ்சும் குரலில் குயில் அஞ்சும் உனை காணவே பசுந்தங்கம் உமது எழில் அங்கம் அதன் அசைவில் பொங்கும் நயம் காணவே. அந்த சந்தம் மட்டுமல்ல, ராகத்துக்கும் எல்லா வகையிலும் பரதத்துக்கும் எல்லாத்துக்குமே பொருத்தமான அதி அற்புதமான வரிகளை மருதகாசி அவர்கள் கொடுத்திருந்தார். விவசாயி திரைப்படத்தில் எழுதியிருக்கின்ற அந்த பாடலும் கூட யாரும் மறக்க முடியாத ஒரு பாடல். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடும் அயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேணும் எங்கும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு அழகாக கவிஞருடைய கவனம் சிதையாமல் எவ்வளவு என்ன விஷயத்தை எந்த அளவுக்கு சொல்லணும் என்பது எழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நம்ம மனசுல பதிகிற அளவுக்கு எளிமையான வார்த்தைகள், எளிமையான கருத்துக்கள். இந்த பாட்டும் அவர் எழுதினதுதான். அப்புறம் காவியமா நெஞ்சின் ஓவியமா என்பதும் அவர் எழுதியது. சமரசம் உலாவும் இடமே என்கிற ஒரு பாடல் டி.ஆர். பாப்பா அவருடைய இசையிலே ரம்பையின் காதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சமரசம் உலாவும் இடமே நாம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் வேதம் இல்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு, உலகினிலே இதுதான் நாம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி எங்கே அரசனும் அங்கே, அறிஞன் எங்கே அசடனும் எங்கே, ஆவி போனபின் கூடுவார் எங்கே, ஆகையினால் இது தான் நாம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. மந்திரி குமாரி திரைப்படத்தில் விளைந்த அந்த பாடல் வாராய் நீ வாராய் என்பது அநேகமாக எல்லோரும் கேட்டு பலமுறை இன்பற்ற பாடலாக இருக்கும். அதே போல கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வளைவிரிக்கும் குழந்தைக்கு சொல்லக்கூடிய அறிவுரை போல கைதி கண்ணாயிரம் என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற அக்கம் பக்கமே பாராது ஆட்டம் போடவும் கூடாது, அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறு, எது வந்த போதிலும் எதிர்த்து நில்லு அறிவுரையுடன் கேள்வி தொடர்கிறது. தன்னன் தனிமையில் நீங்கியிருந்தால் துன்ப புயலுமே உனை சூழ்ந்தால் கண் கலங்குவாயா துணிந்து நிற்பாயா, கண்மணி எனக்கு நீ சொல்லிடுவாய்
உற்சாகத்துடன் உணர்ந்த பாங்கில் புயலைக் கண்டு நடுங்க மாட்டேன், முயன்று நானே வெற்றி கொள்வேன் என்று அந்த மழலை சொல்லுகின்ற போது திரைப்படம் என்பது எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர வேண்டிய ஒரு ஊடகம் என்பதை புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் இது போன்ற நல்ல நல்ல பாடல்களை எல்லாம் அந்த காலத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. இன்னும் வசந்த முல்லை போலே வந்து, மாசிலா உண்மை காதலே, ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே, ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, இப்படி பல பாடல்களை கவிஞர் மருதகாசி எழுதி இந்த மனதிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறார். அவர் குறிப்பாக மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பொட்டி என்கிற மக்களை பெற்ற மகராசி பாடலை எழுதியவரும் அவர்தான். இன்னொரு கவிஞரை பற்றி நாம் அடுத்து சொல்ல போகிறோம். இவருடைய பெயர் அதிகமாக பிரபலமாகவில்லை என்றாலும் கூட, ஒரு சில பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட, இவருடைய பாடல்கள் வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஆணித்தனமான பாடல்கள். இவர்களெல்லாம் தொடர்ந்து எழுதியிருந்தால் தமிழ் திரைக்கு இன்னும் பல நல்ல பாடல்கள் கிடைத்திருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா என்ற ஒரு பாடல். மலடி மலடி என்று வையகத்தார் ஏசாமல் தாயென்ற பெருமைதனை மனங்குளிர தந்தவனே, அமுதா அரும்புதிரும், அண்ணாந்தா பொன்னுதிரும், சிரிச்சா முத்துதிரும், வாய் திறந்தால் தேன் சிதறும், பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேணும் தெரியுமா, அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா, குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா, கொஞ்சம் குரலன்றோ. எம் எஸ் ராஜேஸ்வரி பிள்ளை தமிழ் ஒன்று தாய்மை பேறு பெற்றவர் மனம் பற்றி பாடிய பாடல். கே மகாதேவன் இசையிலே இந்த பாடல் இதயத்தை சந்தோஷத்தால் நினைக்கின்றது. அடுத்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருக்கு தனி ஒரு இடம் தந்தே ஆக வேண்டும். ஏன்னா உழைப்பாளர்களுக்காக பாட்டாளியின் குரல், ஒடுக்கப்பட்டவர்களின் ஓலம், உழைப்பாளர்களின் வியர்வை, நெசவாளர்களின் குமுறல், சாலை வண்டி இழுப்பவர்களின் சுமை, சாமானிய மக்களின் பிரதிநிதித்துவம், சமத்துவ சமுதாய பார்வை, அவலங்களை தட்டி கேட்கும் உறுதி, மானிட குணங்களின் கசடுகளை களைய துடிக்கும் கூர்மை, பாமரர்களும் புரிந்து கொள்ளும் பகுத்தறிவு சிந்தனை, ஆயிரம் ஆயிரம் கவிஞர் பெருமக்கள் வந்து எழுதி குவிக்க வேண்டியவற்றையெல்லாம் தன் 29 வயதிலே மரணத்தை தொட்ட மக்கள் கவிஞன் ஒட்டுமொத்தமாய் ஓங்கி ஒழித்தான் என்றால் அது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களையே குறிக்கும். ஏழைகளின் தோழனாய், பாட்டாளிகளின் கூட்டாளியாய், உழைக்கும் வர்க்கத்தின் உரிமை குரலாய், முத்து முத்தாய் இவன் எழுதி வைத்த பாட்டு தஞ்சை மண்ணிலிருந்து தவழ்ந்து வந்து தமிழ் அர்த்த புஷ்பங்களோடு இவன் படைத்த வரிகள் சமுதாய அவலங்களின் மீது எப்பொழுதும் விழுகின்ற சவுக்கடிகள். சமுதாயத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளில் வலியோர் கை ஓங்கி நிற்பதும் மெலியோர் கை தாழ்ந்திருப்பதும் இல்லான் என்னும் நிலை மாற்றிடவும் மக்கள் புரட்சியால் கைகூடும் என்கிற திட நம்பிக்கையோடு சத்திய வரிகளை தந்த இவன் என்பது மறக்க முடியாது. பொற்கால பாடல்கள் இவைதான் என்று வருங்கால சந்ததிற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் இதோ இந்த பாடலை நான் நிச்சயமாக காட்டுவேன். 100 கணக்கில் விளைந்த இவரது முத்துக்குவியலில் நான் முதல் முத்தாக காணும் பாடல் இது. அரசலங்குமரி என்னும் திரைப்படத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையிலே மக்கள் திலகம் பாடுவதை அமைந்த பாட்டு. எளிய வரிகள், இனிய இசை இவற்றின் கலவைதான் என்பதுடன் தன் இனிய குரலால் வருடங்களை தாண்டி வாழ்கின்ற பாடலுக்கு உயிரூட்டி இருக்கிறார் டி.எம். சௌந்தரராஜன். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நன்றாய் எண்ணிப்பாரடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. அதே மாதிரி வேப்ப மர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட எண்ணி விடாதே, நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. பட்டுக்கொட்டையார் பாடல் என்றால் அதில் பட்டு தெரிக்கும் முத்துக்கள் கொட்டி கிடக்குமோ, என்றைக்கும் மனதை விட்டு அகலாத ஒரு திரைப்பாடலாய் இப்பாடல் உலா வருவதை எவர் மறக்க முடியும். வீரம், விவேகம், தன்மானம், பகுத்தறிவு என்றெல்லாம் மனித உணர்வுகளை மீட்டி எடுக்கும் உன்னதமான பாடல் உண்டென்றால் அது இப்பாடல் அன்றி வேறு ஏது. சுருக்கமாய் சொல்கின்றேன், தன்மானம் உள்ள தலைமுறைகளுக்காக அன்றே பட்டுக்கோட்டை எழுதி வைத்த உயில் இந்த பாடல் என்று சொல்வேன். இவர் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. ஆனாலும் கூட இந்த பாடல் வந்து நாம வந்து இந்த நிகழ்ச்சியில சொல்ல வேண்டிய ஒரு பாடல் என்று எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தூங்காதே தம்பி தூங்காதே நாடோடி மன்னன் திரைப்படத்துல வந்தது. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அது அன்றைக்கு இல்லை, இன்றைக்கும் அப்படி தூங்கியவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் இழக்கிறார்கள் என்பது யதார்த்தமான விஷயம். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உமை கண்டு சிரிக்கும் சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும்,
நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். அதுல இன்னும் அழகான வார்த்தை, இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. இப்பயும் நிறைய பேர் பொறுப்புல உள்ளவங்க தூங்குனாங்கன்னா என்னென்னலாம் ஆகுன்றதுக்கான ஒரு வரிகள் இவை. அதே மாதிரி திருடாதை திரைப்படத்தில் எழுதிய கவிஞர் பட்டுக்கோட்டை பாடல் மறக்க முடியாத ஒரு பாடல். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. சிறு வயதில் நான் இந்த வரிகளை எல்லாம் எழுதி வைத்து என்னுடைய படிக்கின்ற அறையிலே வந்து பெரிய வாசகமாக எழுதி ஒட்டி வைத்திருந்த ஞாபகம் வருகிறது. ஏன்னா அந்த வரிகள் வந்து நம்ம வறுமையிலிருந்து நம்ம மீண்டாகணும். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்பது, திறமை இருக்கோ இல்லையோ திறமையை வளர்த்துக்கொள்ள அந்த வரிகள் நமக்கு பயன்படுகின்றன என்பதை மட்டும் நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. பட்டுக்கோட்டை அவர்கள் என்ன படிச்சிருப்பாருன்னு தெரியல. பள்ளிக்கூடம் கூட முடித்துறதுக்கு சந்தேகமா இருக்கு. ஆனால் எவ்வளவு அழகாக ஆழமாக ஒரு நாலடியார்லையோ திருக்குறளையோ சொல்லப்பட்ட செய்திகள் கூட இவ்வளவு எளிமையாக மக்களுக்கு புரியும் வண்ணம் சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பாட்டாளியுடைய வர்க்கமாக ஏழைகளின் பிரதிநிதியாக வரைந்து கொட்டி இருக்கிறார். அவர் எழுதிய அத்தனை படங்கள், சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி, காடு விளைஞ்சென்ன மச்சான், நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், இருள் மூடி கிடந்த மனம் வெளுத்தது, சேரி நின்னும் திரும்பும்படி. அந்த பாட்டே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ஊக்கம் தந்த பாட்டல்ல, சரித்திரமாக மாறியது அவருடைய வாழ்க்கை என்று சொல்வார்கள். எனக்கு இன்னும் ஒரு பாடலை குறிப்பிட்டு பட்டுக்கோட்டை அவர்களுக்காக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். துள்ளாத மனமும் துள்ளும். அந்த பாட்டு வந்து பாட்டை கேட்கும் போதே நம்மளுடைய துன்பம் வந்து அதிலிருந்து இடறி நம்மை விட்டு விலகுகின்ற அற்புதம் ஒன்று நடக்கும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கில்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும், துன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம். என்ன அழகான வரிகள் பாருங்க. எங்கும் சிதறும் எண்ணங்களை இழுத்து வருவது கீதம், இணைத்து மகிழ்வதும் கீதம், துயர் இருளை மறைப்பதும் கீதம். இந்த பாடல் வந்து பட்டுக்கோட்டையுடைய அருமையான பாட்டு. இந்த உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு எழுதப்பட்டு அவர் முதல்ல வாய்ப்பு கேட்டு பாசவலை படத்தில் இந்த பாட்டு இடம்பெற்று இருக்கு. எம்.எஸ். விஸ்வநாதனுடைய வாய்ப்பு கேட போகும்போது ஒரு சிறு பையனா இருக்கான், இவனுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அன்னைய காலத்துல யாரு ஆஸ்தானம் கவிஞர்களாக எழுதிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மூலமா எழுதி வாங்குவோம். புதிய கவிஞர்களுக்கு ஊக்கம் தருவதற்கோ இல்ல முயற்சி எடுத்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ வந்து பல இயக்குனர்கள் இசையமைப்பாளர்கள் வந்து தயங்கினார்கள். அந்த வரிசையிலே பட்டுக்கோட்டை அவர்களும் புறக்கணிக்கப்பட்டார். அப்போ வந்து இவர் மறுபடியும் வந்து இந்த பேப்பர்ல எழுதி, இந்த பேப்பரையா கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க, உள்ள என்ன அனுமதிக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி அவசரத்துல பாக்கெட்ல வச்சுறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்தாக்க, குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். இந்த வரிகளை பார்த்தவுடன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் அப்படியே தடுமாறி போகிறார். இப்படி எழுதிய ஒரு அற்புதமான கவிஞனை நாம் வந்து அனுமதிக்க கூட இல்லாமல் அவனை புறக்கணித்து விட்டோமே என்று அன்று முதல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்லுவார். நான் எந்த கவிஞரையும் புதிய கவிஞர்களை வந்து அப்படி புறந்தள்ளுவதில்லை. அவர்களை வந்து என்னன்னாலும் வாங்கி ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டாவது அனுப்புவேனே தவிர, பட்டுக்கோட்டைக்கிடம் பற்றி நான் பெற்ற பாடம் இது என்று சொல்வார். இந்த பாடல் தான் அந்த பாசவலை திரைப்படத்தில் உருவானது. அதே மாதிரி தீபாவளி சற்று ஓரிரு நாட்களுக்கு முன்பு தான் முடிஞ்சிருக்கு. அந்த பாடத்துல எழுதின பாடல் உன்னை கண்டு நாட. எந்த தீபாவளி வந்தாலும் இந்த பாடல் இல்லாத ஊடகங்கள் இருக்காது. அதுல ஒரு வரி வந்து, கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா என்றார். அப்துல் காதர் அவர்கள் பம்மல் பகுதியில் ஒரு பட்டிமன்றம் நடத்த வந்தபோது இந்த வரியை குறிப்பிட்டு சொன்னார். பட்டுக்கோட்டை அவர்கள் அந்த கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா, கடனா கொடுத்தா திருப்பி வரும்போது வட்டி முதலுமா வரும் இல்லையா, அந்த தாய் தன்னுடைய குழந்தைகிட்ட கொஞ்சும் போது கூட கன்னத்தில் ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா என்று ஏன் அவர் கொஞ்சுகிறார் என்றால், அப்பொழுதுதான் அது வட்டி முதலுமாக திரும்பி வரும் என்பதற்காக சொல்லுவார். இந்த வரியை அவ்வளவு சிலாகித்து சொன்னது
சித்திர பூ போல் சிதறும் மத்தாப்புல் தீயேதும் இல்லாமல் வெடித்திடும் கேப்பு முத்திரை பசும் பொன்னே ஏன் இந்த சிரிப்பு முகமோ மலரோ இது என்ன ரசிப்பு மின்னொளி வீசும் உன்னெழில் கண்டால் வேறென்ன வேண்டுமடா இந்த பாட்டு உன்னை கண்டு நானடா. இந்த வாடிக்கை மறந்தது ஏனோ இந்த பாட்டை பத்தி நான் ஒரே ஒரு வரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு காதல் பாடல் எழுதப்பட்டிருக்கிறதுல அதுல கூட வந்து சொல்றா பாருங்க. ஆம், பொறுமை இழந்திடலாமோ பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ நான் கருங்கல்லு சிலையோ காதல் எனக்கு இல்லையோ வரம்பு மீறுதல் முறையோ. இந்த வரிகள்லாம் வந்து நிச்சயமாக ஒரு காதல் பாடல்ல வரம்பு புரட்சி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அவ்வளவு அழகாக பொருத்தமான வரிகளாக மாற்றி வாடிக்கை மறந்தது ஏனோ என்கிற பாடல் எழுதியிருக்கார்.